ஹாய் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு 2025 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, ஜேடிஓ. ஓகே, அதுக்கான ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 24/3/2026 அப்படின்னா ஃபேஸ் 1 அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இது ஓசிவி அப்படிங்கிறது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி இதில் சப்மிட் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா, நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன அப்படிங்கிறத ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதில் இருந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இருந்துலாம் 1/3 ஆஃப் தி போஸ்டிங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், நமக்கு அடுத்து இது வருமா, நம்ம இதில் குவாலிஃபைடு ஆகிடுவோமா, இத்தனாவது ரேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறது நிறையா டிஸ்கஷன்லாம் போணுச்சு. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், ஓவரால் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஆன் இந்த 1:3 ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு இவங்களாம் வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் உங்களோட இதோ போட்டிங்கனாவே போயிடும். ஓகே, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறையா இதுக்கு டாப்பராகவும் வந்துருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிடலாம், ஓகே இந்த எக்ஸாமுக்கு நமக்கு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு, அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகவே முடியாது. ஓகேங்களா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம்ல, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நம்ம சில சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அதை வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்பியும் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த லெவல் ப்ரொசீட் போவாங்க. ஓகேங்களா, அடுத்த லெவல் ப்ரொசீட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஆஃப்லைன், ஓகே டேரெக்டாக வர சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் தான். அதனால் இதை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேம் இதில் வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன்னா டிராப்ஸ்மேன் சிவில்லாம் எடுத்துங்களேன், அதில் போஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்டிங் தான். ஓகேங்களா, 2 போஸ்டிங் தான். பட் இந்த 1:3 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதேமாதிரி இந்த இன்ஜினியரிங் டிராயிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67 போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 பேர் இந்த மாதிரிலாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் இது இருக்கும். இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸு, அடுத்து எலக்ட்ரீஷியனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபிட்டருக்கு, ஃபுட் ப்ரொடக்ஷனு, எல்லாத்துக்குமே ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் நிறையா போஸ்டிங் இருந்துச்சு. அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி உங்களோட நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு சில பேர்த்துக்குலாம் 4-5 இதில் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா, அதில் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இது நான் திரும்பி சொல்லிடுறேன், இது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இது வந்து டாப்பர் லிஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி கூப்பிட்டுருக்காங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டாப்பர் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகேங்களா, அவன் ஆர்டராக அவன் கொடுத்துருக்கான், இவங்களாம் வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுதான் இது மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் போர்ட்டலில் இண்டிவிஜுவல் லாகின் வச்சு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு. அது ஒன்றும் எடிட் பண்ண முடியாது. திரும்பி நமக்கு ஏதாச்சும் டவுட்னா நமக்கு திரும்பியும் நமக்கு மெயில் போடுவாங்க, இல்லைனா அதிலே நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை இது சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதனால் இதுக்கான ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் இதில் செலக்ட் ஆகிருக்கீங்களா, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ ஒரு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சரி அடுத்த ஸ்டெப் வர்றவங்க நெக்ஸ்ட் அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். வராதவங்க அடுத்து ஜேடிஓ எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 2026 கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் போயிடணும். ஓகேங்களா, அதுக்காக தான் திரும்பி போட்டிருக்கிறது.
எல்லா ட்ரேடுக்கும் இங்கே இன்னைக்கு ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதுலேயுமே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க, இந்த ரேங்க் பப்ளிஷ் பண்ணது ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 13ஆம் தேதி இதுலேருந்து எனக்கு விட்டுருக்காங்க. பட் அவங்க என்ன டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். 2025. ஓகே, ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதில் இருந்தால் 1:3 ரேஷியோக்கு நமக்கு அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவோம். ஓகேங்களா, இதில் நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா வில் பி டன் பேஸ்ட் ஆன் தி டாக்குமெண்ட் ஆல்ரெடி அப்லோடட் பை தி கேண்டிடேட்ஸ் at the time of the submission of online application. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கல்ல அந்த இதான். நெக்ஸ்ட், the candidate professionally admitted on green certification the ratio 1:3. ஓகேங்களா, இதில் பாருங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. the ratio 1:3. ஓகேங்களா, 1:2 for general category, all reserved category the respective post ஓகே are not requiring the experience. ஓகே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கன்சிடரே பண்ணலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா the candidates are admitted the ratio of 1:5 all category ratio. ஓகே, இந்த கேண்டிடேட்ஸ் என்னன்னா the professional on certificate ratio வந்து 1:3யும் 1:2 for general and all reserved categories. ஓகே, ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் the for posting required some experience இதுன்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஓகே, சில இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லிஸ்டட் வில் பி எல்லாமே இருக்கும். த கேண்டிடேட் த ஃபுல்லி கன்சிடர் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் வந்து அடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ரிஜிஸ்டர் நம்பர் இது எல்லாமே இருக்கும். ஒரு தாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் த ப்ரொஃபஷனல் இது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் த பேஸ்ட் ஆன் தி ரேங்க் பொசிஷன். ஓகேங்களா, அவங்க செக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த அட்மிஷன் ஆஃப் கேண்டிடேட் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஓகே, கிளைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா பற்றி நம்ம கரெக்டாக நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, ஐடி முடிச்சிருக்கா, அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ். ஏன்னா நம்ம ஏஜ் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜேடிஓ ஒவ்வொரு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்காக தான் ஏஜ் லிமிட் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கம்யூனிட்டி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ரிசர்வேஷனுக்காக. பிஎஸ்டிஎம் ஓகேங்களா, நம்ம தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக போஸ்டிங் கேட்டாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இஃப் ஓகே அதிலே கொடுத்துக்கலாம் ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் நீங்கள் தப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆன்சைட் வெரிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே வித்தல்டு பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியாது. ஓகே, கேண்டிடேட் அது அப்பியர்ட் இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் மோடு. ஓகேங்களா, those registration number are not found above the list not had been admitted the on-site certificate verification. இதில் லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஆன்சைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, மிச்சவங்களாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க கமிஷனர் இது எல்லாமே. இதுக்கப்புறம் ஆன்சைன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு தெரியல. அதை பற்றி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, அதனால் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்த்துங்க. கீழே வந்து அவங்க எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். செலக்ட் ஆகாதவங்களுக்கு நெக்ஸ்ட் 2026 ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.